ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் இப்போ 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் எலும்பும் கறியும் கலந்த மாதிரி எடுத்திருக்கோம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ நமக்கு 3/4 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட உரிச்ச பூண்டு, இப்போ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட இஞ்சி துண்டு சேர்த்துருக்கேன். இது நட்சத்திரப்பூ, லவங்கம், பட்டை, கொஞ்சம் போல் தனியா, இப்போ நல்லா நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்ப ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டன் நம்ம சேர்த்துடலாம். நாம் இப்போ இந்த ஆயில்லையே நம்ம மட்டனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மட்டனை பார்த்திங்கன்னா குக்கர்லலாம் வேக வைக்கலை, நம்ம இந்த கடாயில் வச்சு மட்டுமே இது வேக வைக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அது கூட தேவையான அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். காரம் எவ்வளோ தேவையோ அவளுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் இதை அரைச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம மட்டனை கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மட்டன் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அதை நம்ம இப்போ மட்டனோடு சேர்த்துடலாம். இப்போ நம்ம மசாலா மட்டன் ரெண்டுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் நம்ம தனியாக பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்கலை, அந்த மட்டனில் தான் அந்த தண்ணியில் தான் வெந்துட்டுருக்கு. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து கூட நம்ம வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துற வேண்டாம், ஏன்னா ஆயில்லையே மட்டன் கொஞ்சம் வேகட்டும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் மட்டன் வேகலை அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம கொஞ்சம் போல் வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா பரட்டி விடணும். நமக்கு நல்லா இது அந்த கிரேவிலாம் கொஞ்சம் நல்லா திக்காகிற அளவுக்கு நம்ம இதை பரட்டி விடணும். இப்போ நம்மளுடைய மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்நாக்ஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.